ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யாமினி தமிழோடைய இணைவோம். இன்னைக்கு யாமினி பிரபு விழாவில் ஒரு சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லைங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் போதும். குக்கர் இருந்தால் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஹீட் ஆனோடனே 2 பிஞ்ச் பட்டை, 4 கிராம்பு, 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மிளகு சேர்த்துக்கோங்க. இதை மிளகு தான் அதிகமாக சேர்க்குறோம். அது சேர்த்து பாருங்கள், ஃப்ளேவர் செம்மையாக இருக்குங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இது நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 1 மினிட் வறுத்தா போதுங்க. லைட்டாக அது கலர் சேஞ்ச் ஆகி மிளகு இந்த பட்டை கிராம்பெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக சூடு ஏறினா போதுங்க. 1 மினிட் மேலே வறுக்காதீங்க. ஓகேங்களா? இதை வறுத்து ஒரு பக்கம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு 1/2 kg தான் சிக்கன் வாங்கியிருக்கேங்க. அதை பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டு ஒரு 5 to 6 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூளும், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 5 டேபிள் ஸ்பூன் 6 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் 2 ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஆயில் ஹீட் ஆன பின்னாடி அந்த ஆனியனை கொட்டி நல்லா சேர்த்து வதக்கிடுங்க. இந்த ஆனியன் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு இந்த கிரேவி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதை கிரேவின்னு நீங்கள் வச்சுக்கலாம், குழம்புன்னு சொல்லலாங்க. நான் கிரேவி கன்சிஸ்டன்சியில் செஞ்சுருக்கிறதால கிரேவின்னு சொல்கிறேன். சீக்கிரமாக ஆனியன் வதங்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணி நல்லா வதங்கின பின்னாடி, அதாவது வெங்காயம் ஒரு 75% வதங்கின பின்னாடி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. இது ரெண்டும் சேர்ந்து வதங்குறதுக்கு ஒரு 3 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கின பின்னாடி 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1 மினிட் வதங்கின பின்னாடி நம்ம இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம். நல்லா வதங்கினாங்க. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போகும். அது நல்லா குழஞ்சி வரும்போது கிரேவி இன்னமும் அருமையாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு சைடு நான் சிக்கன் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை குக்கரில் சேர்த்து அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க. அந்த விசில் 3 விசில்லே வெந்துடும். சப்போஸ் நீங்கள் எடுத்து பார்த்து இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னா ஒரு 4 விசில் வச்சுக்கோங்க. 3 விசில்லே நல்லா வெந்துடும். அதை ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூனும், குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூனும், நம்ம அரைச்சி வச்சுருந்தீங்க இல்லைங்களா அந்த மிளகு, சோம்பு, பட்டை, லவங்கம், அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. நல்லா வதங்கணும். அதாவது பார்த்திங்கன்னா அந்த மசாலாஸ்லாம் ஃபுல்லாக வதங்கி வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸே போதும். அதுக்கு மேலே நீங்கள் வதக்குனிங்கன்னா அடி பிடிச்சிரும். நல்லா வதக்கிட்ட பின்னாடி ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த மசாலாஸு எல்லாத்துலேயும் ஒன்றா சேர்ந்து அந்த கொதித்து வரும் பாருங்கள், அதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் ஒரு 5-6 கருவேப்பிலை லீஃப் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது இன்னும் கிரேவிக்கு குழம்புக்கும் செம்ம டேஸ்ட் மணமாக இருக்குங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க. ஒரு 5 to 6 இதுவும் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த தண்ணியும் ட்ரை ஆகிடுச்சு, நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அந்த விசில் எடுத்து விட்டுட்டு ஆறின பின்னாடி அந்த சிக்கனை அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் சூப்பு குடிக்கிறவங்களா இருந்தால் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி அதோடு நிறுத்திடுங்க, அந்த வேக வச்ச தண்ணியை. மற்றாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணி தான் நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது நல்லா இருக்காதுங்க. அதனால் அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா மசாலாஸும் ஃபுல்லாக அந்த கறியில் மூழ்கி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஒரு சீவல் அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு அதோடு சேர்த்து தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் விட்டு இறக்கிட்டோம். நம்மளுடைய சுவையான டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. இது தோசை, சப்பாத்தி, பரோட்டாக்கு, சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இது போல் வீட்டில்
மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் வீடியோ பார்க்க யாமினி பிரபு விலாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.